பொதுவாவே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம வந்து சில ஷாப்பிங் வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, சிலர் வந்து இது வந்து உழைக்குமா? அப்படின்ற டவுட் வரும் சிலருக்கு. எனக்கும் அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம விசிட் லிஸ்ட்ல போட்டு வச்சுருவோம். இல்ல கார்ட்ல போட்டு வைப்போம். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. நானுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சமா வாங்கியிருக்கேன். அத தான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ வந்து பிடிச்சவங்க பாருங்க. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். அதோட ரேட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு அது தேவை, உங்களுக்கும் அது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட கோடு கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் காமிக்க போகிறது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் கிரைண்டர், அதாவது சால்ட் டு பெப்பர் ரெண்டுமே வந்து இதில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சம்டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பு பண்ணும்போது, வெஜிடபிள் சூப்பு எதாக இருந்தாலுமே கீரை சூப்பு அது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கடையில் வந்து பெப்பர் பொடியெல்லாம் வாங்கி போடும்போது கொஞ்சம் வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்காது சம்டைம். சிலருக்கு வந்து அந்த அந்த ஃப்ரெஷ் பெப்பரை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டு சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீலிங் வந்து இருக்கணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம். நான் இது ரொம்ப நாளாக விசிட் லிஸ்ட்டில் என்னோட இதில் கடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜு டோரில் வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர். அதாவது குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி, அதாவது மூடி இல்லாமல் வருது. இது வந்து செட் ஆஃப் 8 இருக்குது. மொத்தமாக அந்த டோரில் வந்து நம்ம தேவையானது, அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி பழம், லெமன் அந்த மாதிரி கேரட் அது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அந்த டோரில் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக அதில் வந்து உட்காருது. அது நல்லாயிருக்கு. நான் வந்து விலாகில் வந்து நான் ஒன்று ஒன்றா நான் யூஸ் பண்ணதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இனிமேல். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அதோட ரேட்டில் எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வேணும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ஸ்ப்ரே. ரொம்ப நாளா இது என்னோட விசிட் லிஸ்ட்ல கடந்துட்டே இருந்துச்சு. அப்புறமா கார்ட்டுக்கு மூவ் பண்ணியிருந்தேன். வாங்கணும்னு இதை நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நானும் விசிட் லிஸ்ட்ல ரொம்ப நாளாவே போட்டுட்டு இருந்தேன். வீடியோக்களையும் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து தோசைலாம் சுடும்போது வந்து ஒன்று ஸ்பூன் வச்சு அப்படியே ஊற்றிட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் அந்த கண்டெய்னரோட அப்படியே தூக்கி ஊற்றுவோம். சம்டைம் வந்து நிறைய விழுந்துரும் சப்பாத்தி, தோசையிலலாம். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லாயிருக்கு. நான் 2 டேஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹேங்கிங் பாட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த கிரீன் கலரில் பார்க்கும்போதே இதுவுமே ரொம்ப நாளாக என்னோட விசிட் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். இது வந்து மணிக்கு ஒர்த்தாக இருக்குமா, இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இது எனக்கு வாங்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த பாட்டு எல்லாமே நல்லா தடமாக இருந்துச்சு. அந்த உள்ளே கொடுத்துருக்க செயின் வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்திருக்கலாம். அப்புறமா வந்து அந்த செயினை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சே தவிர, அந்த பாட்டெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த செயின் எல்லாமே உள்ளே பேக்கெட் பண்ணி நீட்டாகவே உள்ளே வச்சுருக்காங்க. அந்த 3 ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் வந்து கிளிப் மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை உள்ளே அப்படியே தள்ளிட்டு இது பண்ணோன்னா அது வந்து நல்லா பிடிச்சிக்கிடுது. ஆனால் அந்த செயின் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஸ்ப்ரே பாட்டில், அப்புறம் அந்த பெப்பர் கிரைண்டர் எல்லாமே நல்ல பபிள் ரேப்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையுமே சொல்லிக்கிட்டேன். இந்த ஹேங்கிங் பாட்லாம் வாங்கணும் அப்படின்னு நவீனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் தான் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொடி. இப்போ வரப்போகிற மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். இது வந்து என் வீட்டுக்காரங்க தான் ஆர்டர் போட சொன்னாங்க. இது விசிட் லிஸ்ட்லலாம் நான் போடலை. டக்குன்னு நான் ஆர்டர் போட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, நார்மல் கயித்துல இந்த மாதிரி ரெடிமேட் கிளிப் அதுலேயே அட்டாச்சாக இருந்துச்சு. ஸோ நான் ஏதாவது 2 ஜன்னல் பக்கத்தில் நம்ம இழுத்து விட்டுட்டு இல்லை ஒரு கம்பி ஏதாவது பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் கட்டி விட்டுறலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இது வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இது வந்து எலாஸ்டிக் கொடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரேட்டுக்கு இது வந்து நல்ல ஒர்த் அப்படின்னே சொல்லுவேன். இது வந்து சம்டைம் மழை வந்துட்டு அப்படின்னா துணி எல்லாமே எடுத்துட்டு நம்ம 2 ஜன்னலில் இந்த கொக்கி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கொக்கியை போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 20 துணி போல் குட்டி குட்டியாக நல்லா காய போட்டோம் அப்படின்னு வீட்டிலேயே நல்லா காஞ்சிரும். ஸோ இது வந்து நல்ல ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் நான் 2மே நான் ஆர்டர் போடலான்னு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கண்டிப்பா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே ஒரு கனவாவே இருக்கும். இண்டஸ் வேலியில தோசை தவா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே ரொம்ப நாளா என்ட்ட வந்து 2 கல்லு இருக்கு. சப்பாத்திக்கு தனி கல் வச்சிருக்கேன். தோசை கல்லுக்குமே 2 இருக்கு. ஒண்ணு வந்து நான்ஸ்டிக் மாரி, நான்ஸ்டிக் நான் இப்ப அதிகமா யூஸ் பண்றது இல்லன்றதுனால, அந்த இரும்பு கல் மட்டும் வச்சிருக்கேன். அந்த இரும்பு கல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவசர அவசரமா தோசை சுட்டுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க காலையில எல்லாரும் உட்காந்துருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அப்போ தோசை சுட்டுட்டு இருக்கும்போது, அவசரமா சுடுதன்றதுனாலயோ என்னவோ தெரியல, அப்படியே பிஞ்சுட்டே போயிரும். திருப்பி போடும்போது பிஞ்சிரும்.
பிஞ்சிரும். அந்த மாதிரி ஸ் அ ஒரு சில நேரம் நல்லா சூப்பரா வரும். ஒரு சில நேரம் வந்து பிஞ்சு பிஞ்சு போயிரும். ஸோ, அதனால நான் வந்து இந்த மாரி இண்டஸ் வேலியில அ கேஸ்ட் அயர்ன் நான் ஒரு தப்பு பண்ணது என்னன்னா, கேஸ்ட் அயர்ன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் அந்த ஸ்கொயர் டைப்ல ஃபர்ஸ்ட்டு முந்தி வந்து நான்ஸ்டிக்ல ஒண்ணு வச்சிருந்தேன். அது வந்து பேப்பர் ரோஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பெரிய தோசையா வரும். அந்த மாதிரி இது இது இருக்கும் அப்படின்ட்டு போட்டேன். ஆனா அது வந்து அயர்ன் தோசை டவா அப்படிங்கிறத நான் வந்து கவனிக்கல. நான் வந்து கேஸ்ட் அயர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். பட் இது வந்து அயர்ன் டவா. சைடுல வந்து சிலிக்கான் மோல்டு குடுத்துருந்தாங்க. அதுவுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஹீட் நம்ம தூக்கி வைக்கிறதுக்கு பொதுவாவே இரும்பு கல்லு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். உடனே நம்ம தூக்கி மூவ் பண்ண முடியாது. துணி வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு, இதுல வந்து சிலிக்கான் மோல்டு சைடுல குடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு இத ஆர்டர் போட்டேன். ஆனா இது வந்து அயான் டவான்னு தெரியாம நான் ஆர்டர் போட்டேன். பட் ஆனா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. ஆனா 2 நாள் வந்து எனக்கு தோசை மறுபடியுமே பிஞ்சுட்டு தான் வந்திருந்தது. இது வந்து ப்ரீ சீசன்டு தான் நல்லா இருந்தது. நல்ல துரு எதுவுமே இல்ல. நல்லா நீட்டாவே இருந்துச்சு. அது ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் வந்து அந்த தோசையோட டேஸ்ட் வந்து உண்மைக்குமே சொல்லணும்னா, நம்ம வந்து நார்மலா தோசை போட்டு கல்லுல சாப்பிடுறத விட, இந்த இரும்பு கல் அதுலலாம் சாப்பிடும்போது, இரும்பு பாத்திரத்துல சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட்டும் கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சு எனக்கு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த மோல்டுக்காகவே நான் வாங்குனேன்னு கூட சொல்லலாம். இந்த கைப்பிடிக்காகவே. அதாவது தூக்கி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அத பார்க்கும்போது, பிக்சர்ல வந்து எனக்கு இந்த கைப்பிடி குடுத்துருக்காங்க. இதுல குடுக்கல அப்படின்னு நெனச்சேன். அது வந்து பார்சல்ல உள்ள இருந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். அதாவது எனக்கு வந்து அந்த இதில பார்க்கும்போதே ஒரே சிரிப்பா வந்துச்சு. ஏமாந்துட்டனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுவுமே ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து லைஃப்‌க்கும் நல்லா கிடக்கும். தோசையெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பரா இத வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப நாள் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு அலாரம் கிளாக். நான் வந்து இது எதுக்காக இது வாங்குனேன்னா, இது ஆர்த்திக்காக மெயினா வாங்குனேன். அவ என்ன பண்ணுவான்னா, நைட்டு செல்ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு, அவ பக்கத்துல அவ தலைமாட்லயே வச்சுட்டு தூங்கிருவா. அப்போ வந்து கண்டிப்பா அந்த செல்ஃபோன் வந்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறது ஒரு நல்லது இல்ல. எல்லாருமே ஒரே ரூம்ல தான் படுத்திருப்போம். அப்போ வந்து எல்லாருக்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால, நான் அது இந்த அலாரம் வந்து அவளுக்கு ஆர்டர் பண்ணி குடுத்துருந்தேன். இது வந்து நல்லா கடகடான்னு எல்லாரையுமே எழுப்பி விட்டுருது இப்போ. இந்த வாட்ச் வந்து நவீனுக்காக வாங்குனேன். ஏன்னா, ஆர்த்திக்காக நீ வாங்கி குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான்றதுனால, நான் இவனுக்கு ஒண்ணு வாங்கி குடுத்தேன். அதுவும் போக இவனோட பழைய வாட்ச் வந்து ரொம்ப ஒரு மாரி அன்கண்டிஷனல் ஆயிட்டு. அதெல்லாம் வந்து ரூ. 100 அந்த ரேஞ்சுல தான் 100, 150 அந்த ரேஞ்சுல தான் வாங்கி குடுத்துருந்தேன். ஏன்னா, அவன் ஒண்ணு அடிக்கடி தொலைச்சிருவான், இல்ல அப்டின்னா வம்பாக்கிருவான்றதுனால, அத நான் அவனுக்கு கம்மியான ரேட்ல தான் வாங்குனேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான், யூஸ் பண்ணிக்கிடுவான் அப்டின்றதுனால. இந்த வீடியோல நான் காமிச்சது எல்லாமே எனக்கு தேவைப்படுற, அதாவது வீட்டுக்கு தேவைப்படுற அனாவசியம் இல்லாத பொருட்கள தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன மாரி ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க வந்து இந்த மாரி விசிட்டிஸ்ல போட்டுட்டு, இது வந்து உழைக்குமா? அந்த மாதிரி நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்க அப்டின்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்கலாமா? அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஹேங்கிங் பாட்ல அந்த செயின் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாவே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கோகோபீட் தான் போட்டிருந்தேன். கோகோபீட் தூக்கி போட்டுட்டு வரும்போது அந்த வெயிட்டுக்கு தாங்காம டக்குன்னு கழண்டு விழுந்துட்டு மறுபடியும் மாட்டிட்டு தான் நான் தூக்கி போட்டிருந்தேன். அப்புறமா எங்க வீட்ல வந்து இந்த மாரி ஹைட்டா போட்டிருக்காங்க. அந்த ஹோல் வந்து அந்த கிளிப் வந்து அந்த ஹேங்கிங் பார்ட்லாம் தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் ஹைட் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. அவன் இப்ப ஏணி வச்சு ஏறி தான் நவீன் போட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்டு நான் எப்படி தண்ணி ஊத்தி மெயின்டெயின் பண்ண போறேன்னு தெரியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் என் வீட்டுக்காரங்க ஒரு ஐடியா குடுத்தாங்க. "நீ வந்து இதுல வந்து மணி பிளான்ட்லாம் வளர்க்க முடியாது. தண்ணியெல்லாம் ஏறி ஏறி டெய்லி தூக்கி ஊத்திட்டு இருக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி தொங்க விட்டுரு. கொஞ்சம் அலங்காரமாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். நமக்கு பார்த்த உடனே நல்லா கிரீனிஷா இருந்தோனே நல்ல ஒரு ஹேப்பியான மூடுக்கு வந்து வரும். நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். ஸோ, அதனால ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா இன்னொரு நாள் உங்க கூட நான் அதெல்லாம் ஷேர் பண்றேன் விலாக்ல. அன்னைக்கு ஆசைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே கோகோபீத்தும், கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் உரம் இருந்துச்சு ரோஸோட உரம். அது எல்லாமே சேர்த்து கலந்துட்டு மேல போட்டுட்டு, மணி பிளான்ட்ட தான் தற்பொழுதைக்கு அதில மேல வந்து போட்டு விட்டுருந்தோம். அதுவுமே பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செயின் வந்து குட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹைட் கம்மியா இருந்த மாதிரியே இருந்துச்சு. நான் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஷேர் பண்றேன். அன்னைக்கே நான் வந்து தோசையும் சுட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து பழைய இரும்புக்கல்லாம் நார்மலா வாங்குனோம் அப்படின்னா 2, 3 வாட்டி நம்ம வந்து கழுவிட்டு கழுவ துரு வந்துட்டே இருக்கும். இது வந்து லைட்டான ஸ்பாஞ்சில நம்ம வந்து டிஷ்வாஷர் லிக்விட் போட்டுட்டு லைட்டா தான் ஒரு 2 வாட்டி கழுவுனேன். கழுவிட்டு ஒரு 2 தோசைய மட்டும் வேஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி தூர எடுத்ததுக்கு அப்புறமா 2 தோசை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு 3வது தோசை போட்டு இது பண்ணேன். நல்லாவே இருந்தது. ஆனா எனக்கு வந்து 2 நாளைக்கு வந்து லைட்டா ஒட்டிட்டு இருக்கு. அதாவது நல்லா ஸ்மூத்தா வரல. நம்ம நான்ஸ்டிக்ல மத்த கல்லுலலாம் சுடுற மாதிரி வரல எனக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா என்ன பண்ணேன், அரை பல்லாரிய நல்லா வெட்டிக்கிட்டு, அதில வந்து கல்லுல எண்ணெய தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா சுட்டு சூப்பராவே வந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்மளோட சேனல் சுமதிஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சொந்தங்கள்ட்ட உட்காந்து பேசுற மாதிரி தான் நான் உங்க கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.